சகோதரத்துவத்தினுடைய அடையாளமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மை. எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற அந்த ஒரு புரிதலோட தான் தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இது நமக்கு எந்த அளவு பெருமை? 4½ ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மையின மக்களுக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம். 4½ ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்றெல்லாம் ஆட்சிக்கு இருந்ததோ அந்த நேரத்திலாம் சிறுபான்மையின மக்களுக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும், புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் இவங்களாம் சிறுபான்மை. இந்த சிறுபான்மையின மக்களுக்காக வாதாடி போராடி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலத்தில் மறைந்து மறையாமல் வாழ்கின்ற கலைஞர் இருந்த காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, பிற அண்ணா காலத்திலும் சரி, அதே போன்று இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் நாயகனாக விளங்குகின்ற தமிழக முதல்வர் நான் தளபதி இருக்கின்ற காலத்தில் ஆட்சியிலும் சரி பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து சொன்னாங்க. ஒரு வல்லரசு நாடு ஒரு சாதாரண நாட்டு மீது ஆதிக்கம் செலுத்துமையானால் இந்த பாதிக்கப்பட்ட ஆதிக்கம் செலுத்துகிற நாட்டுக்கு எதிர்ப்பாகவும் ஆதிக்கத்துக்கு உள்ளாட்பட்ட நாட்டுக்கு ஆதரவாகவும் இருப்பேன் என்றும், அதே போல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதம் ஒரு பெரிய மதம் ஒரு சிறிய மதத்தை ஆதிக்கம் செலுத்துமையானால் அந்த பாதிக்கப்பட்ட மதத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்றும், அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதி கிறிஸ்தவத்தில் பல பிரிவுகள் இருக்குது, இஸ்லாமில் பல பிரிவுகள் இருக்குது, இந்துக்களில் பல பிரிவு இருக்குது. அந்த மாதிரி பிரிவுகளில் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை ஆதிக்கம் செலுத்துமையானால் பாதிக்கப்பட்ட அந்த ஜாதிக்கு உறுதுணையாக இருப்பேன். அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு பலவான் அவன் இன்னொருத்தனை பலவீனமானவனே அவன் ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் அவனுக்கு நான் உற்ற துணையாக இருப்பேன். அந்த பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய இல்லத்தில் தன் மனைவியை ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் அவன் அங்கே தவறாக நடந்து கொண்டால் நான் என்னுடைய சகோதரியாக இருக்கிற அந்த பெண்மணிக்கு துணையாக இருப்பேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் கருத்தை பதிவு பண்ணார். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் திராவிட மாடல் ஆட்சி, இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு முழுக்க இன்னும் சொல்ல வேண்டுமானால் சொன்னதையும் சொல்லாதையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் கடந்த காலத்தில் கலைஞர் அவர்கள் என்னென்ன காரியங்களை சொன்னதையும் சொல்லாதையும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு கிறிஸ்துவ பெருமக்களுக்கு நாம் நலத்திட்டங்களை அறிவித்தாங்களோ, பாதுகாப்பு அரணாக இருந்தார்களோ, அதே போன்று அகில இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின மக்களுக்கு துன்புறுத்தப்பட்டு எல்லல் மொழியால், ஏவுகணையால், சிரிப்பு குளத்தால், சீட்டக்கணையால் பல குணத்தில் பல விதத்தில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு இல்லாத ஒரே மாநிலம் எதுனா இன்னைக்கு முழுக்க தமிழகம் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறது. அப்படி பாதுகாப்பாக இருப்பதற்கு முழு காரணம் யாரன்னா நம்முடைய முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மாபெரும் தலைவரால் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணினிமைவால் சிறுபான்மையின மக்கள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்.